இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி வந்து டேக்ஸானாங்க 1000 கிலோ அரிசி. அது 1000 கிலோ அரிசியை வந்து 50 20 டேக்ஸா பண்ண போகிறேன். 50 கிலோ அரிசிக்கு 10 கிலோ ஆயில் ஒரு டேக்ஸாக்கு. ஓகே. ஐம்பது கிலோ அரிசி போகிறோம்ல, 50 கிலோவுக்கு அந்த மாதிரி 10. மொத்தம் வந்து 1000 கிலோவுக்கு 20 சட்டி போடுறோம். ஒரு சட்டியிலையும் 50 கிலோ. அப்படியே பார்த்து மெதுவாக போடும். ரைட். ஐம்பது கிலோ அரிசிக்கு பட்டலவங்கம் 50 கிராம் பட்டை, 35 கிராம் ஏலக்காய், 35 கிராம் கிராம்பம் போட்டுட்டு 12 கிலோ வெங்காயம், இது வெங்காயம் போட்டு ஒரு முக்கால் வேக்காடு. நம்ம பிரியாணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. பிரியாணிக்கு வந்து முக்கால் வேக்காடு. இது குஸ்கா இருக்கனால ஒரு 60% வெந்தால் போதும். அதிலே வந்து உங்களுக்கு மசாலா ஃபுல்லாக வெந்து தக்காளி எல்லாம் போடுறதுனால அதிலே சேர்ந்து வெந்துடும் உங்களுக்கு. ஐம்பது கிலோ குஸ்காவுக்கு 3 கிலோ இஞ்சி 3 கிலோ பூண்டு தான் கொடுக்கணும். பிரியாணியாக இருந்துச்சுனாக்கா 5 கிலோ இஞ்சி 5 கிலோ பூண்டு கொடுக்கணும். அதெல்லாம் மிளகாத்தூள் வந்து அதோட அளவு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இதோட அளவு வந்து கம்மி. 50 கிலோவுக்கு 300 கிராம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, பிஸ்மில்லா போடுவா கலக்கு. தக்காளி 10 கிலோ, தயிர் 7 லிட்ரு, பச்சை மிளகா ஒரு டபராக்கும் 1/2 கிலோ, கொத்தமல்லி 5 கட்டு, புதினா 4 கட்டு. அதே தான் எல்லாம் அந்த 20 டபராக்கும் சேம் அளவு தான். இஞ்சி பூண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி, தயிர், பச்சை மிளகா, கொத்தமல்லி 5 கட்டு, புதினா 4 கட்டு. எல்லாத்துக்கும் எல்லா டேக்ஸாகும் ஒரே அளவு தான். தக்காளி எல்லாம் நல்லா மெசஞ்சிட்டு பிறகு தண்ணி அளவு ஒரு 5 குடம் தண்ணி. ஓகேங்களா? ஓகே, போடுவா தண்ணி.
உப்பு 3 கிலோ அளவு. ஒரு 15 பழம் ஒரு டபராக்கு லைட்டானதான் எலுமிச்சை பழம் ஜூஸ். கலர் 2 பாக்கெட் 50 கிலோ. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அரிசி போடணும் உங்களுக்கு, சரிங்களா? அரிசி போட்டோன்னே 10 நிமிஷம் ஃபயர் ஸ்பீடாக இருக்கணும். ஸ்பீடாக இருந்துட்டு பிறகு அதுக்கப்புறமா தண்ணி இஷ்டோடனே நெருப்பெல்லாம் கம்மி பண்ணிடணும். நெருப்பு கம்மி பண்ணும்போது அப்படி காமிப்போம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பாட்டில் இருக்குது தண்ணின்னு சொல்லிட்டு. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் போடுற கண்டிஷன் பாருங்கள். இந்த மாதிரி வந்தோடனே தம் போட்டாக்கா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பாயிண்ட் தண்ணி இருக்கும்போதே தம் விட்டுடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடி கிடியெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி துணி கட்டிடணும். நம்ம பிரியாணிக்கு எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி துணி கட்டிட்டோம்னாக்கா அந்த ஆவியில் 20 நிமிஷம். இது 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்ப போகிறேன், சரிங்களா? பார்க்கலாம். ஓகே. ஓகே, ரெடி. கட்டியக்காரன் நேயர்களுக்கு நம்ம ஏஎம்ஏ பிரியாணியுடைய சார்பாக என்னுடைய அனைத்து மக்களும் உங்களுக்கு பார்க்குற அனைத்து ஆளுங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பினால நம்ம இப்போ மேலும் மேலும் ப்ரோக்ராம் போட்டுனே இருப்பேன். நீங்கள் அப்பப்போ கட்டிக்கிற சேனலில் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் இறக்குப்பா கீழே.